வணக்கம். ஃபர்ஸ்ட் நியூஸின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வெளி. விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கண்டியில் தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவர் கைது. 100க்கும் அதிகமான போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் நாட்டை விட்டு தப்பியோட்டம். ஆப்கானிஸ்தானில் திடீர் வெள்ளம், 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. சுவிஸில் உலக அமைதிக்கான உச்சி மாநாடு, கனடிய பிரதமர் தெரிவிப்பு. அடுத்து அணு ஆயுதம்தான், ஈரான் எச்சரிக்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு, காஷ்மீர் பகுதியில் போராட்டம், துப்பாக்கிச்சூடு. ஐக்கிய நாடுகள் சபையில் பலஸ்தீனத்துக்கு கிடைத்த பாரியளவு வெற்றி. இனி விரிவான செய்திகள். கல்வி பொது சாதாரணதர ஆங்கில மொழி வினாத்தாள்களை புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் குரூப்களில் வெளியிட்ட சம்பவம் தொடர்பாக தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட புலனாய்வு பிரிவினர் குறித்த ஆசிரியரை கண்டியில் வைத்து இன்று கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முதற்கட்ட விசாரணையில் வாட்ஸ்அப் குழுவில் 1025 உறுப்பினர்கள் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. காப்போத சாதாரணதர பரீட்சையின் ஆங்கில வினாத்தாள் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றதுடன் கால அட்டவணைப்படி காலை 8:30 மணிக்கு மாணவர்களுக்கு வினாத்தாள் வழங்கப்பட்டது. எனினும் சந்தேகத்துக்குரிய இந்த ஆசிரியரால் காலை 9:11 மணியளவில் வாட்ஸ்அப் குழுவில் ஆங்கில வினாத்தாள் வெளியிடப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான தனியார் வகுப்பு ஆசிரியர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவுள்ளார். யுக்திய மற்றும் அதனுடன் தொடர்புபட்ட போதைப்பொருள் ஒழிப்பு திட்டங்களால் பல வருடங்களாக போதைப்பொருள் கடத்தலில் மற்றும் விற்பனையில் ஈடுபட்டு வந்த 100க்கும் அதிகமான பிரதான போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் வியாபாரங்களிலிருந்து நீக்கி நாட்டை விட்டு தப்பியோடியுள்ளதாக புலனாய்வு பிரிவுக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. மேல் மாகாணம் மற்றும் தென் மாகாணத்தை இலக்காக கொண்டு பல வருடங்களாக இவர்கள் போதைப்பொருள் வியாபாரங்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர். விசேட அதிரடிப்படை மற்றும் போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு இவர்களின் பெயர் மற்றும் ஊர் தொடர்பிலான பட்டியல் கிடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய முயற்சிக்கும் சந்தர்ப்பத்தில் அவர்கள் நாட்டிலிருந்து தப்பியோடியுள்ள தெரிய வந்துள்ளது. இவர்களுள் அநேகமானோர் வெளிநாடுகளில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் வியாபாரத்தை விட்டு விலகி அவர்கள் இவ்வாறு வெளிநாடுகளில் தஞ்சம் புகுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அண்மை தினங்களாக தொடர்ந்து நடைபெற்று வரும் சுற்றிவளைப்புகள் காரணமாக இவர்கள் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் வியாபாரத்தை விட்டு விலகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் திடீர் வெள்ளம் காரணமாக 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். டாக்லான் மாகாணத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக உயிரிழப்புகள் பதிவாகியதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. மேலும் ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ளதாக ஐநாவின் இடம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு அறிவித்துள்ளது. மேலும் பலர் காயமடைந்துள்ளதுடன் காணாமல் போயுள்ளனர். இந்த நிலையில் இறப்பு எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்டோருக்கான நிவாரணங்களும் வழங்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கனடிய பிரதமர் ஜன்சன் ட்ரூடோ உக்ரைனுக்கு முதல் அமைதி மாநாட்டில் கனடா இருக்கும் என தெரிவித்துள்ளார். முதல் உலக அமைதி உச்சி மாநாடு சுவிட்சர்லாந்தில் ஜூன் மாதம் 15-16 தேதிகளில் முதல் உலக அமைதி உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் உக்ரைனுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு போரை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. எனவே இந்த உச்சி மாநாடு ஒரு பாரிய மோதலுக்கு மத்தியஸ்தம் செய்ய நடுநிலைமையான சுவிட்சர்லாந்தின் பல ஆண்டுகளில் மிக லட்சிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. கனேடிய பிரதமரின் பதிவு ரஷ்யா உடனடியான மோதலில் உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் கனடா இருந்து வருகிறது. கொந்தளித்த மக்கள் இந்த நிலையில் கனேடிய பிரதமர் ஜன்சன் ட்ரூடோ தனது எக்ஸ் பக்கத்தில் உக்ரைன் அமைதி மாநாடு குறித்து பதிவிட்டுள்ளார்.
இஸ்ரேல் இன்னும் அடக்கமாக இருக்கவில்லை என்றால் அடுத்து அணு ஆயுத தாக்குதல் தான் என ஈரான் எச்சரித்துள்ளது. அணு ஆயுதம் கொண்டு தாக்கும் எண்ணம் இல்லை என்றாலும் அதே நேரத்தில் எங்களுக்கான அச்சுறுத்தல் தொடர்ந்தால் இராணுவ நடவடிக்கைகளில் மாற்றம் எடுக்க யோசிக்க மாட்டோம் என ஈரான் அணுசக்தி ஆலோசகர் கமல் கராசி இதனை கடந்த ஏப்ரலில் இஸ்ரேல் டமாஸ்கஸின் மீது ஈரான் தொடுத்த ட்ரோன் தாக்குதலில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் மத்திய காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் 21 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த அக்டோபர் மாதம் துவங்கிய தாக்குதலில் காசாவில் இதுவரை 34,971 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். தற்போது ஈரானின் இந்த அணு ஆயுத எச்சரிக்கை முக்கியத்துவம் பெறுகிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மக்கள் அரசு நிர்வாகத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்கள் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு பகுதிகளை பாகிஸ்தான் அரசு நிர்வாகம் நேரடியாக நிர்வகித்து வருகிறது. இங்கு அரசு நிர்வாகம் கடுமையான வரி விதிப்பு, பணவீக்கம், அறிவிக்கப்படாத மின்வெட்டு, மின் பற்றாக்குறை ஆகிய காரணங்களாக மக்கள் கடும் அவதியுற்று வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று பாகிஸ்தான் அரசு நிர்வாகத்தை கண்டித்த மக்கள் பரவலாக போராட்டம் நடத்தினர். இவர்களை அடக்கியொடுக்க போலீசார் AK-47 துப்பாக்கியை காட்டி வானத்தை நோக்கி சுட்டு விரட்டியுள்ளனர். சில இடங்களில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதி முழுவதும் பதற்றம் காணப்படுகிறது. பாலஸ்தீனம் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக விண்ணப்பிக்க தகுதியான நாடு என்று அதன் பொதுச்சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அங்கு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக 143 வாக்குகளும், இஸ்ரேல், அமெரிக்கா உள்ளிட்ட 9 நாடுகளும் எதிராகவும் வாக்களித்துள்ளன. அத்தோடு 25 நாடுகள் வாக்களிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் பாலஸ்தீனம் அந்த அமைப்பின் முழு அங்கத்துவத்துக்கு தகுதியற்றது மற்றும் உறுப்புரிமை வழங்குவதற்கான முடிவை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மட்டுமே எடுக்க முடியும். இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேல் நிரந்தர பிரதிநிதி இது தொடர்பான பிரேரணைக்கு தனது எதிர்ப்பையும் வெளியிட்டுள்ளார். மேலும் ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்துவம் பெறுவதற்கான பாலஸ்தீனத்தின் விண்ணப்பத்திற்கு ஆதரவாக இலங்கையும் வாக்களித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.